ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 18 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வீட்ல எல்லாருமே வந்து இவங்க ஜெயா வந்து பொன்னிக்கிட்ட வந்து கஷாயம் போட்டு கேட்டாங்கல்ல. அப்போ உடனே பொன்னி போட்டு வந்து குடுக்குறாங்க. என்ன லைட்டா இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இல்ல கஷாயம்லாம் அந்த கஷாயத்துக்காக கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். சாயந்தரம் ஒரு வாட்டி குடிங்க சரியாயிரும் தரோனே. இப்ப ஜெயா குடிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல உட்காந்துட்டு எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, வீட்ல எல்லாரும் ஒவ்வொரு வேலை இருக்கிற மாரி வெளியில போயிடுறாங்க. இப்ப சிவானிய கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இல்ல. அப்போ ஆளுக்கு வெளியில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆ ஜெயா என்ன பண்றாங்கன்னா, அவங்க மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து ஒரு கிளையண்ட்ட பார்க்கறதுக்காக ஒரு இடத்துல அவங்க ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கிறேன். அதனால என்னால முடியாதுன்னோனே." இப்ப பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "நான் போய் கூட்டு வரேன்" அப்படின்னு. அப்ப மழை வர மாரி இருக்குது. "நீ போய் எப்படி கூட்டிட்டு வருவேன்னு?" கேட்கும்போது, "ஆட்டோல கூட்டிட்டு வரேன்னு" சொல்லி பொன்னி கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பொன்னி போயிட்டு சிவானி கூட்டிட்டு 2 பேருமா ரோட்ல கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க. அப்புறமா ஆட்டோ பிடிச்சு போம்போது, நல்லா இருட்டிட்டு வருது. நல்ல மழை பெய்யுது. இப்ப சிவானி வந்து பொன்னிக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, "அத்த நான் கீழ இறங்கி டான்ஸ் ஆடுறேன். நீங்க ஒரு வீடியோ மட்டும் எடுக்குறீங்களான்னோனே, மழையில டான்ஸ் ஆட போறியா? அடி வாங்குவ வான்னு சொல்லிட்டு பொன்னி வந்து ஆட்டோல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, சிவானி என்ன பண்றா, பிளான் பண்ணி கையில இருந்த வாட்டர் பாட்டில வெளியில போட்டுறா. பொன்னிக்கிட்ட அத்த என் பாட்டில் கீழ விழுந்துருச்சு அப்படின்னோனே, இப்ப பொன்னி ஆட்டோவ நிப்பாட்ட சொல்லிட்டு, நீ வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் பாட்டில எடுத்துட்டு வராங்க. அதுக்குள்ள சிவானி வெளியில இறங்கி, அவ செமையா ஆட்டம் போட்டுருந்தா. அதான் நான் நனைஞ்சுட்டேன்ல அத்த. நீங்க என்ன வீடியோ எடுங்களேன். அப்புறம் நான் பிளான் பண்ணுனதெல்லாம் வேஸ்ட்டா போயிரும்னோனே, இப்போ பொன்னி "அடி வாங்குவ வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் சிவானி இன்னும் வரலையான்னோனே, இப்போ சுந்தரம் வேற வந்துடுறாரு. நானே வரும்போது கூட்டிட்டு வந்துருவேன். இப்ப இவ்வளோ மழையில இவங்க 2 பேரும் எப்படி வருவாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா பொன்னியும், சிவானியும் நனைஞ்சு வந்து நிக்கிறாங்க. ஆளாளுக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜெயாவும் கேட்குறாங்க, "என்ன பொன்னி இப்படி கூட்டிட்டு வந்துட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சுந்தரம் வந்து சொல்றாரு, "நான் இதுக்கு தான் சொன்னேன்னு." பொன்னி சொல்ல வர்றாங்க. அப்புறம் சொல்லவே விட மாட்டேங்கிறாரு. "நீ எதுவும் சொல்ல வேணாம்னு" சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திட்டிட்டே இருக்கிறாரு. அப்புறமா ஜெயா சொல்றாங்க, "மாப்பிள கொஞ்சம் விடுங்களேன். அப்பதானே அவன் என்ன சொல்றான்னு தெரியும்னோனே, இந்த மாரி ஆட்டோல வரும்போது இவளோட வாட்டர் பாட்டில் வெளியில போட்டுட்டா. அதனால நான் போய் எடுக்க போனேன். இவள வர வேணாம் ஆட்டோல உட்காருன்னு தான் சொல்லிட்டு போனேன். ஆனா இவ வந்து என் பின்னாடியே இறங்கி வந்துட்டா. அதுல தான் 2 பேரும் நனைஞ்சுட்டோம்" அப்படின்னோனே, இப்ப சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, நீ நனைஞ்சு கூட்டிட்டு வந்துட்டு, இப்ப குழந்தை மேல பழி போடுறியா?" அப்படின்னு சொல்லி அதுக்கும் பொன்னிய திட்டுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. இடையில என்ன ஆகுதுன்னா, பிரீத்தி வந்து அவங்க அப்பாக்கு கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட திட்டுறாங்க. "நீங்க என்ன ஃபோன் எடுத்தோனே ஹலோன்னுலாம் சொல்ல மாட்டீங்களா? அம்மாடி பிரீத்தின்னா சொல்வீங்கன்னோனே, இல்லம்மா ஒரு குழந்தை கிட்ட தானே சொன்னேன். அதுக்கு என்ன தெரிய போகுது?" அப்படிங்கிற மாரி அவர் கேட்குறாரு. ஆமா அந்த குழந்தை கிட்ட யார் உட்கார்ந்திருந்தா தெரியுமா? பொன்னி உட்கார்ந்திருந்தா. அவளுக்கு ஏற்கனவே டவுட் வந்துருச்சு. ஏன்னா கோயில்ல வச்சு நடந்ததையும் சொல்றாங்க. இனிமே இப்படி பண்ணாதீங்க. நானா ஃபோன் பண்ணேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சோனே, இப்ப பிரீத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, பொன்னிக்கே போய் போய் இந்த பொன்னிக்கெல்லாம் நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா, இத வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சிவானிய ஸ்கூல்ல கூட்டிட்டு போற அந்த சீன் வருது. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.